பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோமதியோட அம்மாவோட பிறந்தநாளை வந்து எல்லாமே வந்து கோவிலில் கொண்டாடுறதுக்காக கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய பேனர்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு பேனரில் சக்திவேல் முத்துவேல் கூட பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாச்சி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். இன்னொரு ஃபோட்டோவில் கோமதி கூடயும் பாண்டியன் கூடயும் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பிள்ளைங்கள்ட்ட கோமதி குடும்பம் இங்கே வரும்போது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் என் பிறந்தநாள் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க 2 பேருமே வந்து அப்பத்தாக்கு செயின் வந்து பெரிய பெரிய செயினாக வந்து போடுவாங்க. கோமதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பத்தாக்கு வளையல வந்து போடுவாங்க. இந்த மாதிரி 2 குடும்பமே ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. பாண்டியன் நினச்ச மாதிரியே அவங்களோட பிறந்த நாளுக்கு அன்னதானம் போடுவாங்க. அவங்க நினச்ச மாதிரியே 2 குடும்பமும் எந்த ஒரு சண்டையும் போட்டுக்காம நல்லபடியாக பிறந்த நாள் நடந்துட்டுருக்கு. கடைசியாக அப்பத்தா பார்த்திங்க அப்படின்னா 2 குடும்பமும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாமே சேர்ந்து நின்று ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இதனால அப்பத்தாவோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த 2 குடும்பமும் சேர போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.